சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் இதயத்தை உலுக்கும் திகில் கதைகளை பாருங்கள். பெல் ஐகான் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, கோவில், குருத்வாரா, மசூதி மற்றும் சர்ச் இந்த எல்லா இடங்கள்லயும் ஒரு அற்புதமான சக்தி இருக்குமா. கெட்ட எனர்ஜியும் ஆன்மாக்களையும் பக்கத்துல கூட நெருங்க விடாதான். ஆனா இப்படி கூட இருக்கலான்னு நான் உங்ககிட்ட சொன்னா, அதாவது கோவால ஒரு சர்ச் இருக்கு, உலகத்திலேயே பேய்கள் அதிகமா இருக்கிற ஹாண்டட் சர்ச்னு சொன்னா அத நீங்க நம்புவீங்களா? இது 3 ஃப்ரெண்ட்ஸோட கதை. ஜிம், ஹாரி அப்புறம் சாம். அவங்க வெக்கேஷனுக்காக கோவாக்கு வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தரோட விஷ்லிஸ்ட்லயும் ஃப்ரெண்ட்ஸோட கோவா ட்ரிப்புக்கு போகணும்னு ஆசை இருக்கும். அதனால ஜிம், ஹாரி அப்புறம் சாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க கோவாக்கு போய் அங்க பைக்ஸ் ரெண்ட்டுக்கு வாங்கிட்டு கோவாவோட அழக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் ராத்திரி அவங்க பார்ட்டியை முடிச்சுட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க போற வழிய மிஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப லேட் வேற ஆயிடுச்சு. கோவால இருந்து அடர்ந்து காட்டு வழி பாதையில அவங்க 3 பேரோட மொபைல் போன்ஸ்ல நெட்வொர்க் சுத்தமா வரல. அதனால அவங்களுக்கு கூகுள் மேப் ஹெல்ப்பும் கிடைக்காது. அதே மாதிரி அவ்வளோ ராத்திரியில அவங்களுக்கு வழிகாட்டவும் யாரும் வரமாட்டாங்க. அவங்க பைக்லயே உட்காந்துக்கிட்டு தொலைச்ச வழிய தேடதான் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப கொஞ்ச தூரத்துல ஜிம்முக்கு அந்த ராத்திரி வேளை இருட்டுல ஒரு லைட் வெளிச்சம் தெரிஞ்சது. ஜிம் அந்த லைட் வந்த பக்கம் பார்க்கும்போது அவனுக்கு ஹில் டாப்ல ஒரு சர்ச் தெரிஞ்சது. நிலாவோட வெளிச்சம் அந்த வெள்ளை நிற சர்ச் மேல படுறத பார்க்கவே கண்கொள்ளா காட்சி ரொம்ப அழகா இருந்துச்சு. கண்டிப்பா அந்த சர்ச்ல யாராவது இருப்பாங்க, அவங்க கிட்ட உதவி கேட்கலான்னு ஜிம்முக்கு தோணுச்சு. எப்படியாவது சீக்கிரமா ஹோட்டலுக்கு போகணும்னு நினைச்சான். ஜிம் சொன்னதுனால 3 பேரும் அவங்க பைக்ஸை சர்ச் பக்கம் திருப்பினாங்க. பாவம், அவங்களுக்கு தெரியாது எந்த சர்ச் முன்னாடி அவங்க 3 பேரும் நின்னுகிட்டு இருந்தாங்களோ அது சாதாரணமான சர்ச் இல்ல, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஹாண்டட் சர்ச்னு சொல்லுவாங்க. அதோட பேர் 3 கிங்ஸ் சாப்பல். 2000 வருஷத்துக்கு முன்னாடி அங்க 3 போர்ச்சுகீஸ் ராஜாக்கள் இருந்தாங்களாம். அவங்க அந்த சர்ச்ல தான் இருப்பாங்களாம். அந்த ஏரியாவை ரூல் பண்றதுக்காக அவங்க 3 பேருக்குள்ள பல வருஷம் வரைக்கும் போர் நடந்துகிட்டே இருந்துச்சாம். கடைசியில அவங்கள ஒரு ராஜா மற்ற 2 ராஜா குடும்பத்துக்கு சாப்பாட்டுல விஷத்தை வச்சு அவங்கள கொன்னு போட்டுட்டாராம். அதுக்கப்புறம் அந்த ராஜாவுக்கு இறந்து போன மத்த 2 ராஜாவோட ஆத்மா தெரிய ஆரம்பிச்சுதான். அதனால அவன் பைத்தியம் ஆயிட்டானாம். அந்த பைத்தியமான ராஜா யார பார்த்தாலும் சரி அவனோட வாழை வச்சு அவங்கள தாக்க ஆரம்பிச்சிருவானா. அவன் எந்த அளவுக்கு பைத்தியம் ஆயிட்டான்னா, ஒரு ராத்திரி அவனும் விஷத்தை சாப்பிட்டு அவனே இறந்து போயிட்டான். அந்த சம்பவத்திலிருந்து அந்த 3 ராஜாக்களோட ஆத்மா அந்த சர்ச்ல தான் இருக்குன்னு சொல்லப்படுது. இது எதுவும் தெரியாத ஜிம், ஹாரி அப்புறம் சாம் நடு ராத்திரியில அந்த சர்ச் முன்னாடி நின்னுகிட்டு இருந்தாங்க. அந்த சர்ச்சை சுத்தி இருந்த இடம் எல்லாம் மொத்தமா காலியா இருந்துச்சு. அந்த இடங்கள்ல ஒருத்தர் கூட இல்ல. சர்ச்சுக்குள்ள கண்டிப்பா யாராவது இருப்பாங்கன்னு ஜிம் நினைச்சான். அதனால சர்ச்சோட கதவை திறக்க முயற்சி பண்ணான். ஆனா அந்த கதவு சாத்தப்பட்டிருந்துச்சு. ஜிம் அந்த சர்ச்சை சுத்தி அங்க இங்கன்னு தேட ஆரம்பிச்சான். ஒருவேளை யாராவது பார்த்தா ஹோட்டலுக்கு திரும்ப எப்படி போறதுன்னு வழி கேட்கணும்னு நினைச்சான். ஒரு பக்கம் ஜிம் யாராவது கிடைப்பாங்களான்னு பார்த்துட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் ஹாரி அண்ட் சாம் ஒருத்தர் போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தப்போ ஒரு மொமெண்ட் வந்துச்சு. அதாவது சாம் ஹாரிய போட்டோ எடுத்துட்டு இருந்தான். அப்ப திடீர்னு அவனுக்கு மொபைல் கேமராவில் ஹாரிக்கு பின்னாடி ஒரு வெள்ளை நிழல் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அவன் மொபைலோட கேமராவை நகர்த்தினதும் அந்த நிழல் அங்கிருந்து காணாம போயிடுச்சு. திடீர்னு சாம் போனோட பேட்டரி ஆஃப் ஆயிடுச்சு. அதனால அவன் போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஆனா ஜிம் சர்ச் சுத்தி முடிச்சுட்டு திரும்பவும் வந்து சர்ச்சோட கதவு முன்னாடி நின்னுகிட்டு இருந்தான். ஆனா இந்த தடவை சர்ச்சோட கதவு திறந்திருந்தது. அத பார்த்ததும் ஜிம்முக்கு வினோதமா தெரிஞ்சது. அவன் எதை பத்தியும் யோசிக்காம நேரா சர்ச்சுக்கு உள்ள போயிட்டான்.
சர்ச்சுக்குள்ள போன உடனே ஜிம்முக்கு ஒரு பெரிய ஹால் தெரிஞ்சது. அப்ப ஜிம்முக்கு சர்ச்சுக்குள்ள இருந்து யாரோ நடந்து வர சத்தம் கேட்டுச்சு. அவன் அந்த சத்தம் வந்த பக்கமே போக ஆரம்பிச்சான். நேரா உள்ள போய் பார்த்தா யாரோ ஒரு நபர் கிராஸ்க்கு முன்னாடி மண்டியிட்டு பிரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நபர் வித்தியாசமான உடை அணிஞ்சிருந்தாரு. அத பார்க்கும்போது அவரு பழங்காலத்து ராஜா மாதிரி தெரிஞ்சுது. ஜிம் அவர் பக்கத்துல நின்னு அவர் பிரேயர் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். வெளியில நின்னுட்டு இருந்த ஹாரியும் சாமும் ஜிம்முக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சாம் சர்ச் பக்கத்துல இருந்த ஒரு பெரிய மரத்தை உத்து பார்த்துக்கிட்டு இருந்தான். ஹாரி அவங்கிட்ட கேட்டப்போ அதுக்கு அவன் பதில் சொன்னான். எனக்கு மரத்து மேல உக்காந்துருக்கிற ஒரு வெள்ளை நிழல் தெரியுதுன்னு சொன்னான். ஹாரி அவன் சொன்னதை கேட்டதும் முதல்ல பயந்துட்டான். ஆனா ஹாரி அந்த மரத்தை பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. சாம் என்ன பயமுறுத்த நினைக்கிறான்னு ஹாரி நினைச்சான். அவன் சிரிச்சுக்கிட்டே சாம் பக்கம் திரும்பும்போது அவன் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னுட்டான். சாமோட கண்ணு சிகப்பு நிறத்துல மாறி இருந்தது. அவன் ஹாரிய ரொம்பவே பயங்கரமான பார்வையில முறைச்சு பார்த்துட்டு இருந்தான். ஹாரி அவன் பேர் சொல்லி கூப்பிட்டான். ஆனா அதுக்கு அவன் ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. அவன் ஹாரிய முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தான். ஹாரி அவனை புடிச்சு ஆட்டி விட்டான். அப்ப சாம் ஹாரிய பலமா தள்ளி விட்டான். ஹாரி நேரா போய் மரத்துல மோதி கீழே விழுந்தான். சாம் சுயநினைவை இழந்து அந்த ஹில்லோட கரையை நோக்கி போக ஆரம்பிச்சான். கரைக்கு பக்கத்துல வந்ததும் அவன் அந்த ஹில்ல இருந்து கீழே குதிச்சுட்டான். ஹாரி அதை பார்த்து பயங்கர ஷாக் ஆயிட்டான். அவன் சீக்கிரமா சாம்க்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க ஓடினான். மேல இருந்து பார்க்கும்போது சாம் கீழே இருந்த ஹில் ரோட்ல கீழே விழுந்து கிடந்தான். அதோட சாம் பக்கத்துல ஒரு வெள்ளை நிழல் தெரிஞ்சுது. ஹாரிய பார்த்ததும் காத்து மாதிரி திடீர்னு மறைஞ்சிருச்சு. ஹாரிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படி இருந்தும் அவன் சாம பைக்ல உட்கார வச்சுக்கிட்டு அவனை சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனான். உள்ள ஜிம் அந்த நபர் எப்ப பிரேயர் முடிப்பாருன்னு இன்னும் காத்துக்கிட்டே நின்னுகிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சர்ச் காலியா இருந்தது. ஆனா இப்போ ரொம்ப வித்தியாசமான ஆட்கள் நிறைஞ்ச மாதிரி பெரிய கும்பலே தெரிஞ்சுது. அவங்க எல்லாரும் ஜிம்முக்கு பின்னாடி நின்னுகிட்டு இருந்தாங்க. ஆனா ஜிம்முக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. ஜிம் இப்பவும் அந்த பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிற நபருக்காக காத்துக்கிட்டு இருந்தான். அவன் கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் அந்த நபருக்கு குரல் கொடுத்தான். ஹலோ சார், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். ஜிம் அது மட்டும்தான் சொன்னான். அந்த நபரோட கழுத்து சடனா திரும்பிருச்சு. அத பார்த்ததும் ஜிம் அப்படியே ஆடி போயிட்டான். அந்த நபரோட முகம் ரொம்பவே மோசமா இருந்துச்சு. அவனோட செவந்த கண்கள்ல ஜிம்ம முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். ஜிம் பயந்து போய் அவனோட காலடி எடுத்து பின்னாடி வச்சதும் அங்க நின்னுகிட்டு இருந்த வித்தியாசமான ஆளுங்கெல்லாம் அவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அவங்க எல்லாரும் சேர்ந்து அவன் மேல பாஞ்சாங்க. அந்த ராஜா மாதிரி இருந்த நபர் ஜிம்முக்கு பக்கத்துல வரும்போது ஜிம் பயங்கரமா கத்திட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹாரி சில பேர் அவன் கூட கூட்டிக்கிட்டு திரும்ப சர்ச்சுக்குள்ள வந்தான். அவன் சாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணான். அங்கதான் அவனுக்கு 3 கிங்ஸ் சேப்பலோட ஹாண்டட் கதையை பத்தி தெரிஞ்சுது. அவன் திரும்ப ஜிம்மை காப்பாத்துறதுக்காக வந்தப்போ ஜிம் சர்ச்சுக்குள்ளேயே மயங்கி கிடந்தான். அவன் உடம்புல எந்த ஒரு காயமும் இல்ல. ஆனா ஜிம் ரொம்பவே பயந்து போயிருந்தான். அவன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனுக்கு நடந்த சம்பவத்தை பத்தி எல்லார்கிட்டயும் சொன்னான். ஜிம்மோட ஹாரி உயிர் அன்னைக்கு ராத்திரி ஒரு வழியா தப்பிச்சிருச்சு. ஆனா சாம் ஹாஸ்பிட்டல்லையே உயிரை விட்டுட்டான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு கோஇன்சிடென்ஸா இல்ல உண்மையிலேயே 3 கிங்ஸ் சர்ச் ஹாண்டடா? எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க.
ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எல்லா ஹாரர் ஸ்டோரிஸும் இப்போ ஆடிபிள்லயும் அவைலபிளா இருக்கு. இங்க நீங்க எங்க ஹாரர் ஸ்டோரிஸ் யூடியூப்க்கு வரதுக்கு முன்னாடியே தாராளமா கேட்கலாம். உடனே ஆடிபிள் ஆப்க்கு போய் எங்களோட ஆடிபிள் ஷோவை செக் பண்ணி பாருங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட சேனலான KM தமிழ் ஹாரர் டேல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பா மறந்துடாதீங்க.